ஸோ வெல்கம் பேக் டு நியூ ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, பாட்டியை காணும் அப்படிங்கிற ஸ்டோரி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்கன்னா மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 PM முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கும் போது டயர்டாக ஒருத்தர் தூங்கிட்டான். 3 பேரும் திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை வச்சு 3 பேரும் ஜென்ரேட்டர் தெரியலான்னு போகிறாங்க. 3 பக்கமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு சத்தம் கேட்குது. திடீர்னு பயந்து ஓடி வரான். சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இவனுங்களும் ஓடி வரானுங்க. என்னடா ஆச்சுன்னு யோசிக்கிறானுங்க. டே அங்கே எதுவும் இருக்குடா, வாங்கடா போகலாம் அப்படின்றானுங்க. டே எனக்கு பயமாக இருக்குடா அவன் சொல்கிறான். சரி போகிறானுங்க அந்த ரூமுக்குள்ளே. திடீர்னு சாத்தாயிருச்சு. பார்த்தா அங்கே கிராண்ட்ஸி ஸ்டாச்சுன்னு ஒரு ஸ்டாச்சு அங்கே நிற்கிது. நல்லா லைப்ரரி புக்கு மாதிரி புக்கெல்லாம் இருக்குது. திடீர்னு அந்த பையன் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாச்சு மேலே எக்ரி ஒரு ஏதோ தூக்கி போட்டான். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்டாச்சு உடஞ்சி போயிடுச்சு. திடீர்னு கதவு திறந்தோடனே ஓடிடானுங்க எல்லோரும். டே இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுடா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாண்டா, அவனை எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லும் போது அவனை காணும். டே எங்கடா போனேன்னு தேடுறானுங்க அவனை. மூணு பக்கமாக திடீர்னு அங்கே ஏதோ மேலே வந்து பார்த்தோன்னா ஏதோ கதவு மாதிரி இருக்குது. சரி திறந்து போகிறானுங்க. அங்கே தான் அந்த கிராண்ட்ஸின்னு ஒரு கோஸ்ட் இருக்குது. பார்த்தா அந்த தூங்கிட்டு இருந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன் பேர் ஷாதீர். விடுங்க ப்ளீஸ் நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, நாங்கள் எங்கே தெரியாமல் வந்துட்டோம், நாங்கள் போயிடுவோம், நீங்கள் என் ஃப்ரெண்டை விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரை கேட்டு என் ஸ்டாச்சுவை உடச்சிங்க, இதுக்கு நான் பெரிய தண்டனை கொடுத்தே ஆவேன், நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுறோம், ஆனால் அவனை அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் என்னோடய பழைய ஆசை ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. பார்த்தா உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதை விறுவிறுப்பாக போவோம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.